எங்க ஊர்ல இருந்து நம்ம சென்னைக்கு வரதுக்கு எப்படியோ ஒரு நைட் ஆயிடும். ஸோ பஸ்ல தான் வந்தோம். ஸ்லீப்பர் பஸ்ன்றதுனால நல்லா தூங்கிட்டு தான் வந்தேன். சென்னையில இருந்து போகும்போதும் இந்த ஊருக்கு போற குஷியில கண்ணுல ஒரு பொட்டு தூக்கம் இல்ல. ஆனா ஊர்ல இருந்து கிளம்பி நம்ம சென்னைக்கு வரும்போதும் அங்க ஏறும்போது தூங்குனவ தான் சென்னை வந்தாச்சு எந்திங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் நல்ல தூக்கம். 80 வயசு கிளவில இருந்து 20 வயசு குமரி வரைக்கும் இந்த சாரி தான். அது என்ன வீட்டு விசேஷன்றது அப்கமிங் சீரிஸ்ல சொல்றேன். வீட்டுக்கு வந்ததும் முத வேலையை இந்த எடுத்துட்டு போன மூட்டை முடிச்சு எல்லாம் பிரிச்சு வாஷிங்க்கு போட்டாச்சு. ஊருக்கு கிளம்ப சொன்னதும் ஆசாசியா பேக் பண்ணதெல்லாம் இப்ப எடுத்து வைக்கணும்னு நினைச்சாலே பாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி இப்படியே விட்டா ட்ராலி நாரி போயிடும் இந்த வேலையில முதல்ல உட்காந்துட்டேன். பெரிய ட்ராலி எல்லாம் முடிச்சுட்டு சின்னதுல எல்லாம் ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இதை எடுத்துட்டு போனல அதையும் எடுத்து வச்சுட்டு இதுல ஹைலைட் என்னன்னா எடுத்துட்டு போன ஒரு ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர் கூட நாங்க யூஸே பண்ணல. எப்படி கொண்டு போனோமோ அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் வரும்போது கையோட வாங்கிட்டு வந்தாச்சு. லஞ்சுக்கு இந்த கிள்ளி போட்ட மிளகா சாம்பாரும் சாதம் வச்சுட்டு சைடிஷ்க்கு எங்க ஃபேவரட் ஆல்பிக் ரெஸ்டாரண்டோட அந்த பெப்பர் பாபிக் சிக்கன் வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டது ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஈவினிங் மூவிக்கு புக் பண்ணிருக்காங்க ஹஸ்பண்ட். என்ன மூவிக்குன்றது நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.